வாஸ்து முறைப்படி நாம் பார்க்க போனால் நம்முடைய ராஜவாயிலுக்கு நேராக மெயின் டோருக்கு நேராக இதை வைக்காதீர்கள். இதை என்றால் எதை அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ராஜவாசப்படிக்கு நேராக பார்த்தா வாசப்படிக்கு நேராக நம்ம செருப்பை கழட்டி விட்டு போட்டு போகக்கூடாது, விளக்க மாற்ற போடக்கூடாது, கிழிஞ்ச துணியை போடக்கூடாது, வாசப்படிக்கு நேராக நின்று எச்சில் துப்பக்கூடாது, வாசப்படிக்கு நேராக மணி பிளான்ட் இருக்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக கோயிலோட குத்தல் இருக்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக முனியப்பனோட நடமாட்டம் இருக்கக்கூடாது, நம்முடைய வாசப்படிக்கு நேராக ஒரு பழைய துணியை கிழிச்சு தோரணம் போடக்கூடாது, வாசப்படிக்கு நேராக துணியை துவைச்சி காயப்படக்கூடாது, வாசப்படிக்கு நேராக உக்காந்து ஒரு அசுப வார்த்தைகள் பேசக்கூடாது, வாசப்படிக்கு நேராக நின்று ஷேவிங் பண்ணக்கூடாது, வாசப்படிக்கு நேராக நின்று தலையை சீவக்கூடாது, வாசப்படிக்கு நேராக உக்காந்து காலாட்டக்கூடாது, வாசப்படிக்கு நேராக படுக்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக பசங்க பொண்ணுங்களை உட்கார வச்சு தலையை சீவக்கூடாது, ஈரி ஈத்தக்கூடாது, வாசப்படிக்கு நேராக உக்காந்து அரிசி படைக்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக உக்காந்து கல் பொறுக்கக்கூடாது அரிசியில். இது போன்று சில கருத்துக்கள் இருக்கின்றன. நம்முடைய வாயிலுக்கு நேராக இறந்தவர்கள் படத்தை மாட்டக்கூடாது, நம்முடைய வாசப்படிக்கு நேராக கடிகாரம் ஓடுற கடிகாரமாக இருந்தாலும் சரி, ஓடாத கடிகாரமாக இருக்கக்கூடாது. ஸோ இது போன்று இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்முடைய மகாலட்சுமி கடாட்சத்தை அது கெடுத்துருது அப்படின்னு கருத்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நல்லதாக வைக்கலாமே வாசப்படிக்கு நேராக, சில இயற்கையை ரசிக்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி இருக்கட்டுமே. இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வீட்டிற்கு செல்வ செழிப்பு ஏற்படாது. வாசப்படிக்கு நேராக தலைகளாக தொங்குற மாதிரி எதுவுமே ஒரு பொருள் இருக்கக்கூடாது. வாசப்படிக்கு நேராக கீழ் நோக்கிய முக்கோணம் கடிகாரம் இருக்கக்கூடாது. வாசப்படிக்கு நேராக அழுகிற மாதிரி பிக்சர் இருக்கக்கூடாது. வாசப்படிக்கு நேராக கத்தி சண்டை போடுற மாதிரி பிக்சர் இருக்கக்கூடாது. இது எல்லாமே நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. ஆகவே முடிஞ்சவரை நம்முடைய வீட்டிலும் இது போன்ற செயல்கள் செய்வதை தவிர்க்கவும். இந்த வாசப்படிக்கு நேராக இதெல்லாம் வைக்கிறத நாம தவிர்க்கப்பட்டாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக வரும் என்பது உண்மையான உண்மை. நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்களும் வெற்றியாளராக சிறப்பீர்கள். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சில கமெண்ட்ஸ் கொடுங்க, நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. நாங்களும் உங்களுக்கு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்குறோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.